வெல்கம் டு கவிதா ரெசிபி தமிழ். இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி ஒரு ரவா தோசை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி செய்ய இந்த கப்பில் ஒரு கப்பு ரவை எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். கருவேப்பிலை தேவைக்கு ஏற்ற மாதிரி, கொத்தமல்லி தேவைக்கு ஏற்ற மாதிரி, பச்சை மிளகா 2, இஞ்சி தேவைக்கு ஏற்ற மாதிரி இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ஒரு பாத்திரத்தில் இதை சேர்த்துக்கலாம். சேர்த்து இந்த ரவையும் இது கூட சேர்த்துட்டு உப்பு இது கூட சேர்த்து நல்லா தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் ஊற வச்சுக்கிடலாம். ஒரு 5 நிமிஷம் ஒரு 6 நிமிஷம் ஊற வச்சுக்கிடலாம். இது மாதிரி நீங்களும் உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி இந்த மாதிரி சேர்த்து எடுத்துக்கோங்க. இப்போ தண்ணியை ஊற்றி நல்லா ஊறினதுக்கு பின்னாடி தண்ணி கம்மியாக இருந்தால் நம்ம இடையில கூட இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். ஆனால் இந்த தோசைக்கு நல்லா தண்ணியாக தான் ஊற்றணும். தோசைகளில் இந்த மாதிரி தண்ணியாக எடுத்துக்கோங்க. அந்த மாதிரி இப்போ ரவை கூட நீங்கள் அரிசி மாவு இல்லைன்னா மைதா கூட இடையில ஒரு ஸ்பூன் சேர்த்து கூட மிக்ஸ் பண்ணிக்கிடலாம். நான் வெறும் ரவை மட்டும்தான் எடுத்திருக்கேன். இப்போ தோசைகளை சூடு பண்ணிவிட்டு ஒரே இடத்துல இந்த ஊற்றக்கூடாது. இந்த மாதிரி தான் ஊற்றணும். ஊற்றி ஒரு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் அப்படியே வேக விடுங்க. வெந்ததுக்கு பின்னாடி திருப்பி போட்டுக்கலாம். இப்போ அங்கங்கே அந்த மாதிரி திட்டாக இருக்கிறத திரும்பவும் மாவு எடுத்து இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா வேக வச்சு திருப்பி போட்டுக்கிறலாம். இந்த மாதிரி திருப்பி போட்டாச்சு. இப்போ ஒரு அருமையான ரவா தோசை ரெடி. நீங்களும் இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.